ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தமிழ்நாட்டில் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு மே மாதமே அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது டெங்கு பாதிப்பு. அதற்கான காரணம் என்ன, பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் மழைக்கு பின் தான் டெங்கு அதிகரிக்கும். ஆனால் தற்போது மே மாதத்திலேயே டெங்கு பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இம்மாதத்தில் 15 நாட்களில் 136 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த ஒரு மாதத்தில் 300க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி, திருவண்ணாமலை, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பையொட்டி நிலையான வழிகாட்டு நெறிமுறையை பொது சுகாதாரத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ளார். அதில் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகளோடு இணைந்து கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏடிஎஸ் லார்வாக்களின் பரவலை தினசரி கண்காணித்து தேவையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் மருந்துகள், மருத்துவ கருவிகள், படுக்கைகள் போதுமான அளவு உள்ளதை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மே மாதத்தில் டெங்கு பாதிப்புகள் அதிகரித்ததற்கு காரணம் விட்டுவிட்டு பெய்த மழையே என்கிறார்கள் மருத்துவ வல்லுநர்கள். மே மாதத்தில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, விட்டு விட்டு மழை பெஞ்சதுனால. ஆக்சுவலாக டெங்குனுடைய முக்கியமான கேரக்டர் என்னன்னா, குறைச்சலான தண்ணியில் தான் அது உற்பத்தி ஆகும். முதல்ல இது மாதிரி தலைவலி வருது, ஜுரம் வருதுன்னாவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பரிசோதனை செய்து அது டெங்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான சிகிச்சை பெறுங்க. டெங்கு காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்ள சுற்றுப்புறங்களை தூய்மையாகவும் தண்ணீர் தேங்காமலும் வைத்துக் கொள்வதும் அவசியம் என்றும் கூறுகின்றனர். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த நோயிலிருந்து பாதுகாத்துனா கொசு வலைகளை பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டெரஸில் இருக்கிற தண்ணி தேங்கியதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, இலையெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் வீட்டில் டயர் யூஸ் பண்ணாத டயர் தான் எடுத்து வெளியில் வைங்க. கொட்டங்கச்சி எடுத்துருங்க, பிளாஸ்டிக் கப்பெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் தண்ணீர் எங்கேயும் தேங்க விடாமல் பார்த்துக்கோங்க. டெங்கு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதியடைவதை விட முன்னெச்சரிக்கை செயல்பாடுகளால் அவற்றை நம்மை அண்டவிடாமல் தப்பித்துக் கொள்வதே சிறந்ததாக அமையும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.